ஹிந்து குஷ் இமயமலை பகுதி சமீப காலமாக பார்த்தோன்னா ஒரு பெரிய பிரச்சனை வந்து சந்திச்சுக்கிட்டு இருக்கு. The Hindu Kush Himalaya region is facing a critical challenge in 2024. ஸோ இந்த இந்து குஷ் பகுதி அப்படின்னா எந்தெந்த பகுதி வருது அப்படின்னு பார்த்தோன்னா ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான், இந்தியா, சைனா, நேபாள், பூட்டான், மியான்மார், பங்களாதேஷ் அப்படின்ட்டு ஒரு 8 நாடுகளுடைய இமயமலை பகுதியை கொண்டது தான் இந்த இந்து குஷ் பகுதி. இந்த இந்து குஷ் பகுதியில் ஸ்னோ ப்ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது கம்மியாகிட்டு வருது. இந்த ஸ்னோ ப்ரெசிஸ்டன்ஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா நிலப்பகுதிகளில் இந்த பனி எவ்வளவு காலம் நீண்டு இருக்குது அப்படிங்கிறத குறிக்கிறது தான் இந்த ஸ்னோ ப்ரெசிஸ்டன்ஸ். இன்டர்நேஷ்னல் சென்டர் ஃபார் இன்டகிரேட்டட் மவுண்டன் டெவலப்மெண்ட் அப்படிங்கக்கூடிய நிறுவனம் கடந்த 20 ஆண்டுகளாக இந்த ஸ்னோ ப்ரெசிஸ்டன்ஸை வந்து ஸ்டடி பண்ணிக்கிட்டு ரிப்போர்ட்டை வெளியிட்டிருக்காங்க. தேர்ட் போல் என்று சொல்லக்கூடிய ஆப்ரிக்கா மற்றும் அண்டார்டிகா இந்த பகுதிகள் மட்டும் இல்லாமல் உலகில் வேறு பகுதியில் இருக்கக்கூடிய கிளாசியர்ஸ், அதாவது இமயமலை மற்றும் தென் அமெரிக்கா, ஆப்பிரிக்க நாடுகளில் இருக்கக்கூடிய கிளாசியர்ஸ் இருக்கக்கூடிய மலைப்பகுதிகளில் அந்த பனிப்பாறைகள் 2050ஆம் ஆண்டுக்குள்ளாக வந்து 50% உருகிவிடும் அப்படிங்கிற ஆய்வுகள் சமீப காலத்தில் வந்திருக்கு. குறிப்பாக இமயமலையை பொறுத்த அளவில் இந்த பனி உருகுதல் அப்படிங்கிறது இன்னும் வேகமாக கூட நடக்கலாம் அப்படிங்கிறதுக்கான ஆய்வுகள் வந்திருக்கு. இந்த 2024 வெளியிட்ட ரிப்போர்ட்டில் வந்து பார்த்தோன்னா கடந்த 22 ஆண்டுகளே இல்லாத அளவுக்கான ஸ்னோ ப்ரெசிஸ்டன்ஸோடைய அளவு இந்த ஆண்டு ரொம்பவே கம்மியாக இருக்குது. இந்த ஆண்டு அப்படிங்கிறது எந்த பீரியட் பார்த்தோன்னா நவம்பர் 2023 ஏப்ரல் 24 வரை இருக்கக்கூடிய அந்த ஸ்னோ ப்ரெசிஸ்டன்ஸ் ரொம்பவே கம்மியாக இருக்குது. கிட்டத்தட்ட 20% அளவான ஸ்னோ ப்ரெசிஸ்டன்ஸ் இந்த ஆண்டு வந்து குறைஞ்சி இருக்கு. காலநிலை மாற்றம், புவி வெப்பமயமாதல், இது மூலமா நம்ம நிறைய பிரச்சனைகள் வந்து தொடர்ச்சியா பார்த்துட்டு வரோம். அதுல ஒரு முக்கியமான இஷ்யூவா சொல்ல போறது வந்து பனி உருகிறது. ஸோ இப்போ நம்ம ஐபிசிசி இன்டர் கவர்மெண்ட் பேனல் ஃபார் கிளைமேட் சேஞ்ச் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஹிந்து குஷ் ரீஜன் வந்து ரொம்ப வல்னரபிள்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 1.5 டிகிரி செல்சியஸ் கிட்டத்தட்ட அது 2 டிகிரி செல்சியஸோட இம்பாக்ட் கொடுக்கும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ பல ஃப்ளட்ஸ் பார்த்துட்டு வரோம், லேண்ட்ஸ்லைட், ஃபிளாஷ் ஃப்ளட் பார்த்துட்டு வரோம். 2019 வாக்கில் பாகிஸ்தானில் மிகப்பெரிய ஒரு மழை வெள்ளம் அப்படிங்கிறது உருவாச்சு. 1/3 ஆஃப் தி என்டையர் சிந்த் ப்ராவின்ஸே வந்து கம்ப்ளீட்டாக எரோடேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. அது என்னென்னா ஒரு சிந்து ப்ராவின்ஸில் இருக்கக்கூடிய 3இல் 1 பகுதி அப்படிங்கிறது கம்ப்ளீட்டாகவே வந்துட்டு வாஷ் அவுட் ஆயிடுச்சு அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு ஆபத்தை வந்து நம்ம அப்போ வந்து பார்த்தோம். அங்கு உற்பத்தியாகக்கூடிய நிறைய நெல் எல்லாமே வந்து அழிஞ்சு போன செய்திகளுமே வந்திருக்கு. ஏறத்தாழ பல $மில்லியன் இழப்பு அவர்கள் சந்தித்தார்கள் அப்படிங்கிற. இதற்கு முக்கியமான காரணம் என்ன சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அப்போ இருக்கக்கூடிய பனிப்பாறைகள் அதிகப்படியான உருகுனது ஒரு முக்கியமான ஒரு காரணமாக சொன்னாங்க. கிளாசியர்ஸ்னுடைய அவுட் பிரெஸ்ட் அப்படின்னு சொன்னாங்க. இப்படியான தொடர்ச்சியான நிகழ்வுகள் வந்து தற்போது வரை நிகழ்ந்து கொண்டே வருது. ஸோ இமயமலை சார்ந்திருக்கக்கூடிய பகுதிகளில் அசாம் பெருவெள்ளம், வருடந்தோறும் அசாமில் மிகப்பெரிய பெருவெள்ளத்தை அந்த பகுதி மக்கள் சந்தித்து கொண்டு வருகிறார்கள். ஹிமாச்சலில் பெருவெள்ளத்தை சந்தித்து கொண்டு வருகிறார்கள். இவை அனைத்துக்கான காரணம் என்ன அப்படின்னா, இமயமலையில் இருக்கக்கூடிய பனிப்பாறைகள் வேகமாக உருகி கொண்டு வருகிறதா. கடந்த 2023 அக்டோபர் மாதம் சிக்கிமில் லோனாக் அப்படிங்கக்கூடிய ஏரி கிளேஷியர் லேக் பர்ஸ்ட் ஆனதுனால டீஸ்டா அப்படிங்கக்கூடிய ஆற்றுல மிக விரைவில் ரொம்ப சீக்கிரமாக ஒரு பெரிய ஒரு ஃப்ளட் வந்து ஏற்பட்டு சிக்கிமுடைய பெரும்பாலான பகுதியை கிட்டத்தட்ட நார்தன் சிக்கிம் பகுதி முழுக்கவே வந்து ஃப்ளட் ஆச்சு. குறிப்பாக பங்களாதேஷ் மாதிரி இடங்கள்ல பார்த்தோம்னா 20 லட்சம் மக்கள் மேலே வந்து இந்த வெள்ளத்தினால பாதிக்கப்பட்டு வீட்டிலேயே முடங்கி போயிருக்காங்க. குழந்தைகள் பார்த்தோம்னா இன்னும் 7 லட்சம் குழந்தைகள் மேலே மிகவும் நியூட்ரிஷன்னாலும் ஃபுட் இல்லாததுனாலும் பாதிக்கப்பட்டு வீட்டிலே உட்கார்ந்துட்டு இருக்காங்க. ஈவன் யுனைடெட் நேஷன் மாதிரி ஆர்கனைசேஷன்ஸால கூட அவங்கள ரீச் அவுட் பண்ண முடியலை. பனிப்பாறைகள், அதுவும் இமயமலை இருக்கக்கூடிய பனிப்பாறைகள் தான் அங்கே இருக்கக்கூடிய வற்றாத ஜீவ நதிகளுக்கெல்லாம் அடிநாதமாக இருக்குது. குறிப்பாக வந்து பிரம்மபுத்திராவாக இருக்கட்டும், கங்கை நதியாக இருக்கட்டும், யமுனை நதியாக இருக்கட்டும், இன்னும் பல நூற்றுக்கணக்கான நதிகள் இருக்குது. ஏன்னா இமயமலை அப்படிங்கிறது ஒரு 8 நாடுகளுக்குள்ளே இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு எக்கோசிஸ்டம். ஸோ அந்த இமயமலம் சார்ந்து இருக்கக்கூடிய அந்த பனிப்பாறைகள் உருகுவதன் மூலமாக தான் இந்த நதிகள் எல்லாமே ஊற்றெடுக்குது. ஸோ இந்த நதிகளுக்கு ஆதாரமாக இருப்பது இமயமலையில் இருக்கக்கூடிய பனிப்பாறைகள். அதிகபட்சமாக சிந்து நதியுடைய ரிவர் பேசினில் 23%, பிரம்மபுத்திரா நதியில் 15%, கங்கை நதியோடைய ரிவர் பேசினில் 17% அளவுமான ஸ்னோ ப்ரெசிஸ்டன்ஸ் வந்து கம்மியாக இருக்குது. அதிகபட்சமாக பார்த்தோன்னா ஹெம்ரால்டு அப்படிங்கக்கூடிய நதியோடைய
ரிவர் பேசினில் 32% வந்து ஸ்னோ ப்ரெசிஸ்டன்ஸ் கம்மியாக இருக்குது. இதுக்கு ஒரு முக்கிய காரணமா இருக்குது வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸ். இந்த வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸ்ங்கிறது மெடிட்டரேனியன் சி, பிளாக் சி, காஸ்பியன் சி இது போன்ற வெஸ்டர்ன் ரீஜன்ஸ்லேருந்து ஆல்ரெடி வார்மாக இருக்க ஏர் டெம்பரேச்சரை வந்து இந்த ரீஜனுக்கு எடுத்துட்டு வருது. ஸோ இதனால கிளேஷியர்ஸ் வந்து வேகமாக உருகிறதுக்கும் அதுவும் இந்த ஸ்னோ ஃபார்மேஷன் வந்து டைம்லியாக நடக்காம சீசனை வேரி பண்ணுது. இமயமலை சார்ந்து இருக்கக்கூடிய பகுதிகள், அதனுடைய நீர் சார்ந்து இருக்கக்கூடிய பகுதிகள், அதனுடைய ஹைட்ராலஜிக்கல் சைக்கிள் அப்படிங்கிறது நம்ம இந்தியாவினுடைய 2 விஷயங்களில் ரொம்ப முக்கியமான ஒரு தேவையாக இருக்கின்றது. ஒன்று உணவு உற்பத்தி, 2வது நீர் தேவை. அப்போ இமயமலையில் அடுத்த ஒரு 30 ஆண்டுகளுக்குள்ளாக 50% கிளாசியர்ஸே இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னா உணவு உற்பத்தியில் மிகப்பெரிய ஒரு பாதிப்பு உண்டாகும். அதே போல் வந்து நம்மளுடைய நீர் சார்ந்த தேவைகளுக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பு உண்டாகும். ஏற்கனவே நார்த் இந்தியா மக்கள் பார்த்தோம்னா வேலை வாய்ப்பு அங்கே ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால மைக்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. இன்னும் இந்த வாட்டர் ஸ்கேர்சிட்டி வந்து அண்ட் இந்த ஃப்ளட் இந்த மாதிரி இஷ்யூஸ் அதிகமாச்சுன்னா இந்த மைக்ரேஷன் வந்து ரொம்ப அதிகமாக ஆகுறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. சமீபத்தில் உச்சநீதிமன்றம் இது குறித்தான 2 வழக்குகளை வந்து விசாரித்தாங்க. முதல் வழக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜோஷிமத் சார்ந்து இருக்கக்கூடிய பகுதியில் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த பிராந்தியம் அப்படிங்கிற என்டையராக அப்படியே அமிங்கிட்டு இருக்கு. One of India's most important pilgrim towns collapsed. Joshimath, high up in the Himalayas, is sinking. இமயமலையில் ஒரு பகுதி வந்து அப்படியே சம்மர்ஜ் ஆகிட்டுருக்கு. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு வந்து ஆய்வு செய்த போது என்ன சொல்கிறாங்கன்னா, அதிகப்படியான மேன் ரிலேட்டடாக இன்டியூஸ்டு ஆக்டிவிட்டீஸ் தான் சொல்கிறாங்க. அதாவது மனித சமூகத்தினுடைய இடர்பாடின் காரணமாக இந்த நிகழ்வுகள் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. இமயமலையில் அதிகப்படியான டனலிங் ஆக்டிவிட்டிஸ் செஞ்சுருக்காங்க. நிறைய இடத்துல குகை தோண்டியிருக்காங்க, சாலைகள் அமைத்திருக்கிறார்கள், நிறைய டேம்ஸ் வந்து கட்டுமானங்கள் செய்திருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ் காரணமாக இமயமலை அதனுடைய தாங்குந்திறனை வந்துட்டு இழந்து கொண்டு வருகிறது. அதில் நிறைய பாதிப்பு உண்டாகுது. குளோபல் வார்மிங் ஒரு காரணமாக இருக்கின்ற அதே நேரத்தில் மனித செயல்பாடுகள் அதிகமான கட்டுமானங்கள் அப்படிங்கிறது அங்கே இருக்கக்கூடிய எக்கோசிஸ்டம் கம்ப்ளீட்டாக வந்து மாற்றி அமைக்கின்ற ஒரு வேலையை செய்கிறது. ஸோ இமயமலை பொறுத்தவரை வந்து இந்த மாதிரி பெரிய பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்க்கு வந்து ஏற்ற இடம் வந்து கிடையாது. அதுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிளாக நம்ம போன வருஷம் அக்டோபர் அந்த டைமில் வந்து அந்த சார்டாம் ரோடு கன்ஸ்ட்ரக்ஷனுக்காக டனல் விபத்தில் 41 தொழிலாளர்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 வாரத்துக்கு மேலே சிக்கிட்டு இருந்தாங்க. அதை சொல்லலாம். இந்த பாதிப்புகளை உச்சநீதிமன்றம் வந்து கருத்தில் கொண்டு ஒரு வழக்கில் வந்து இந்த குறித்தான ஆய்வு செய்வதற்கான ரிப்போர்ட்ஸை வந்து கேட்டிருக்காங்க. மத்திய மாநில அரசாங்கத்திடம் இருந்து அவங்க ரிப்போர்ட்ஸை வந்து எதிர்பார்க்குறாங்க. இமயமலையினுடைய கேரிங் கெப்பாசிட்டி என்ன, அதை வந்து ஆய்வுக்கு உட்படுத்துங்க என்பதற்கான ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அரசை பொறுத்த வரைக்கும் 2010ஆம் ஆண்டு இதுக்காக ஒரு மிஷன் ஒன்று அறிவித்தாங்க. 2010ஆம் ஆண்டு திரு ஜெயராம் ரமேஷ் அவர்கள் அப்போதைய சுற்றுச்சூழல் அமைச்சராக இருந்தார். அப்போ வந்து காலநிலை மாற்றத்தின் காரணமாக இந்தியாவில் என்ன மாதிரி பிரச்சனைகள்லாம் உண்டாகக்கூடும், அவற்றை மேலாண்மை செய்வதற்கு என்ன திட்டங்கள் வேணும் அப்படிங்கிறதுக்கான நிறைய மிஷன்ஸை வந்து அறிவித்தாங்க. அதில் காலநிலை மாற்றத்தின் காரணமாக இமயமலை மிகப்பெரிய அளவில் பாதிப்பு உண்டாகும், எனவே இமயமலை பாதுகாப்பதற்கான ஒரு தனியான ஒரு திட்டமிடுதல் வேணும் அப்படிங்கிறதுக்கான மிஷன் ஃபார் கிளைம் ஹிமாலயாஸ் அப்படின்னு ஒரு அறிவித்தாங்க 2010. குறிப்பாக வந்து இமயமலை அப்படிங்கிறது எல்லையோர பகுதியாக இருக்குது. எல்லையோர பகுதிகளில் சாலைகள் அமைப்பதற்கு என்விரான்மெண்ட் கிளியரன்ஸை பொறுத்த வரைக்கும், சுற்றுச்சூழல் அனுமதி பொறுத்த வரைக்கும் பப்ளிக் கன்சல்டேஷன் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. நேஷனல் இம்பார்ட்டன்ட் ப்ராஜெக்ட்ஸ் அப்படின்னா அதுக்கு பப்ளிக் கன்சல்டேஷன் தேவையில்லை, மக்களிடம் கருத்து கேட்பு நடத்தாமல் சாலைகள் எங்கே வேணாலும் அமைத்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இமயமலை சார்ந்து இருக்கக்கூடிய பகுதிகளில் சாலைகள் அமைப்பதற்கு பெரிய அளவுக்கான கருத்து கேட்பு கூட்டமே அப்படிங்கிறது இல்லை. அப்போ அதிகப்படியான சுற்றுச்சூழல் பாதிப்பு குறித்தான எந்த விதமான விவாதங்கள் இல்லாமல் அங்கே சாலைகள் அமைக்கப்பட்டன. ஹைட்ரோ எலக்ட்ரிசிட்டி திட்டங்கள் அந்த பகுதியில் அதிகமாக நடைமுறைப்படுத்தப்பட்டன. அதன் காரணமாக அங்கே இருக்கக்கூடிய நீர் வழிச்சாலைகள் அப்படிங்கிறது மாற்றி அமைக்கும். அந்த எக்கோசிஸ்டத்துமே கம்ப்ளீட்டாக வந்து மாறிடுச்சு. இதோட பாதிப்பு அப்படிங்கிறதுமே சொல்கிறாங்க. இவை எல்லாம் சேர்த்து தான் இமயமலை இப்போது இருக்கக்கூடிய பிரச்சனையை வந்து நமக்கு வந்து எதிர்கொண்டு வருகிறது. ஸோ இதற்காக தனியான பிரத்யேகமான ஒரு அமைப்பு அப்படிங்கிறதுமே இருக்குது. நேபாள், இந்தியா, பூட்டான், பங்களாதேஷ், சைனா, பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான் இந்த நாடுகள் எல்லாம் சேர்ந்து கூட்டமைப்பாக இமயமலையை பாதுகாப்பதற்கான ஒரு ஒரு கூட்டமைப்பை வந்து உருவாக்கியிருக்காங்க. இந்த ஆய்வு மையத்தில் வந்து இந்தியா வந்து சேர்ந்து செயல்படுவதற்கு தொடர்ச்சியாக மறுத்து வருது. ஏன்னா சைனா இதில் இருக்கிறதுனால இமயமலை சார்ந்து இருக்கக்கூடிய சில தகவல்களை வந்து அவங்க தர மறுக்கிறாங்க. இராணுவ ரீதியாக வந்து இதெல்லாம் முக்கியத்துவமான இடம், ஸோ இதனால் இந்த டேட்டாஸ்லாம் நாங்கள் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஒரு நாடுகளுக்கும் 2 நாடுகளுக்குமான நட்பு அப்படிங்கிறது இந்த இடத்துல போதுமானதுக்கு இல்லை. இது கூட இன்னொரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. இந்த ஜியோ பாலிட்டிக்ஸ் இருக்குங்களா, அதாவது என்னென்னா இமயமலை அப்படிங்கிறது எந்த அளவுக்கு சூழலியல் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பகுதியாக இருக்கின்றதோ அதே போல் ஒரு ஜியோ பொலிட்டிக்கல் சென்டராகவுமே அது இருக்குது.
இரண்டாவது அந்த டென்ஷனை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. ஒரு நாடுக்கும் இன்னொரு நாடுக்கான கான்ஃப்ளிக்ட் இருக்கனால ஒரு கான்ஃப்ளிக்ட் ஜோனாகவே இருக்குது. காஷ்மீர் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். ஜம்மு அண்ட் காஷ்மீர் அப்படிங்கிறது பல நெடுங்காலமாகவே வந்து ஒரு கான்ஃப்ளிக்ட் ஜோனாக தான் இருக்குது. ஹைலி மிலிட்டரைஸ்டு ஒரு ஏரியாவாக இருக்குது. அப்போ இதனுடைய விளைவு எல்லாமே அங்கே இருக்கக்கூடிய சூழலை மாற்றி அமைக்கின்ற வேலை செய்யுது. அதனுடைய விளைவு என்ன ஆகுதுன்னா, அந்த இமயமலை தன்னுடைய இயல்பு தன்மை இழந்து கொண்டு வருகிறது. அப்போ அந்த இயல்பு தன்மை அது இழந்து கொண்டு வருகிறது அப்படின்னா, அது வந்து ஒரு புதிய இயல்பை நோக்கி நகர்கின்றது. அந்த புதிய இயல்பு அப்படிங்கிறது இது நாள் வரைக்கும் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களை வாழ விடாமல் செய்வதற்கான ஒரு புதிய இயல்பாக இருக்க போகிறது. அதுதான் இதில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஆபத்து. ஸோ சூழலில் சார்ந்து இருக்கக்கூடிய நபர்களுடைய கோரிக்கை என்னவாக இருக்குன்னா, இமயமலையினுடைய அதனுடைய இயல்பு தன்மை பாதுகாப்பதற்கான நடவடிக்கைகளை அரசு மேற்கொள்ள வேண்டும் என்பதுதான்.